எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்றண்டை வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேருத்து ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியை கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய தேவன் நீர் தகப்பனே, எங்களுடைய கண்மலை நீர், எங்களுடைய துருகம், எங்களுடைய கேடகம் நீர் தகப்பனே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட வாய்களை விரிவாய் சார் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் கேடகமும் நான் உங்கள் துருகமும் இரட்சணிய கண்மலையுமாய் இருக்கிறேன். இரட்சணிய கண்மலையுமாய் இருக்கிறேன். அந்த ஞான கண்மலை இதோ அவர்களோடு கூட பின்தொடர்ந்து வந்தது என்று எழுதியிருக்கிறபடி, இதோ கர்த்தர் நீர் எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரூபதூன ஹந்தர பலக பொரியந்தர பலவா ரிபுலி அந்த ரகட கதடபா தீக்கரி அந்தர பலா சந்தர பலு சுந்தர புடு புதடகட கதட கட கதலபா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது,
ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா இயேசு என்னோடு வருவதினா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். துதியின் ஆடைகள் இறங்கி வரட்டும். ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் துதிக்கிற ஒரு கிருபை இறங்கி வரட்டும். ரூபா தடா ஹந்தரபலா அருபலி ஒக்கிரி அந்தரபுடா துரிபிலி கந்தரபட கதட கட கதட கட கதட கட கதடவா. நீ துதியின் ஆடையை தருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒடுங்கின ஆவியை உடையவர்களுக்கு கர்த்தர் துதியின் ஆடையை கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வானங்கள் திறக்கப்படட்டும், தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். லீபா ராக்க பௌதினி அந்தர புட கதட கட கதட கட கதடவா. கர்த்தர் சந்திக்கும் நாள் சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. ரபலி கந்தரே சந்தர புட கதடவா தீக்கரி அந்தரலு சந்தர பட கட கட கதட கட கதட கட கதலவா. கர்த்தர் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், யுத்தம் பண்ணுகிற தேவன். நாதா நாகலவா தீபாரா கபலா சந்தரா அத்தோலோ ஷிக்கினி அந்தரபலவா அரபலி அந்தரபலவு சந்தர கட கதட கட கதலவா. எங்கள் வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தரே சகாயராய் இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் போகும் வழியை எங்களுக்கு இன்னதென்று காண்பித்து கொடுக்கிற கர்த்தர் நீர்தானே. கழுகு கூட்டை களைத்து செட்டைகளின் மேல் அவைகளின் மேல் நிழலிட்டு அவைகளை சுமந்து வருகிறது போல கர்த்தர் நீர் எங்களை சுமந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. தாங்குகிறீர், தப்புவிக்கிறீர், சுமந்து கொண்டு வருகிற தேவன். மாரக துனா சந்தரபலா அரபட கதட கட கதட கட கதட கட கதலவா. உம்முடைய அக்கினி இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எளியாக ஜெபித்தது போல இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும், பலிபீடங்கள் பற்றி எரிய வேண்டுமாய். ராதானா சீதானா கரபா அந்தோலபடு கதட கட கதட கட கதடவா. வந்திருக்கிற யாரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அவளோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை வல்லமை அவளுடைய இருதயத்தை போய் தொடடும். Right now Jesus, let your word touch everyone, oh Lord. ராகாதுனா சந்தரபடகதடபா. உடைய ஏக விருப்பங்கள் எல்லாம் இதோ கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அவைகள் பார்த்து கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், பார்த்து கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லீ பாரா கபௌர அந்தரபா அந்தரபலகுடு குதடபா ரிகதனி மந்தரப எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிற தேவன், நான் பரிதவிக்கிற தேவன். என் ஜனங்கள் வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக காத்திருப்பார்கள் என்றால் நானே பேசுவேன், நானே பேசுவேன். ராதினி ஹந்தோ அந்தோரகலா தீக்கரியாந்தே அலகடு அவர் சித்தத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை சித்தத்தை வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. துணை வேண்டும் தகப்பனே, துணை வேண்டும். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ரீகாதாடா சந்தரகாதுரே அந்தலோ சீக்கினி அந்தரகட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 க
நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. எங்களோடு கூட நீர் நடந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining. காரியத்தை மாத்திரம் கர்த்தர் பேச விரும்புகிறார்.
யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இப்ப யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல கர்த்தர் செங்கடலை பிளக்க பண்ணி அங்கே ஜனங்கள் அதில் ஊடாக நடந்து கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவர்கள் முன்னாடி மோசே கோலை உயர்த்தும் போது செங்கடல் இரண்டாய் பிளக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார். அந்த காற்று செங்கடலை, அந்த தண்ணீரை பிளந்து அவர்களுக்கு வழி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இப்போ அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே செங்கடலை பிளந்தார் என்று யாத்திராகமம் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. அவர் தம்முடைய நாசியின் சுவாசமாகிய காற்றை அனுப்புகிறார் நமக்காக. ஆமென். அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டது நிமித்தம் அவர் ஒரு காற்றை அனுப்பினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த 10 வாதைகள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் வந்த இடங்கள்ல அவர் ஒரு காற்றை, கீழ்காற்றை அனுப்பினார். அந்த கீழ்காற்று அந்த வெட்டுக்கிளிகளை என்ன பண்ணுச்சு, எகிப்து ஜனங்களுக்கு இருந்த அந்த வாதையை நீக்கும்படிக்கு அந்த வெட்டுக்கிளிகளை எடுத்துட்டு போய் சமுத்திரத்தில் அது போட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை அனுப்பி செங்கடலை பிளந்தார். அவர் தம்முடைய பண்டக சாலையில் இருக்கிற காற்றுகளை அனுப்பி அற்புதம் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு காற்று அனுப்பினால் போதும். ஆமென். நமக்கு விரோதமாய் நின்று நம்மை தடை பண்ணுகிற காரியங்களை அது பிளக்க பண்ணும். ராபா சந்தரகலவா. புதிய ஏற்பாடுல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் வருகையின் பிரசனத்தினாலும் அந்தி கிறிஸ்துவை அழித்து போடுகிறார். ரீபாலா சந்தரா அந்தொருலு ஷகரகடகதலவா. அவருடைய நாசியின் சுவாசத்தில் தான் ஆதாம் உருவாக்கப்பட்டான், ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அல்லேலூயா. அந்த சுவாசம் தான் உயிர் கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே அவர் உருவாக்கினார், நம்மை ஜெனிப்பித்தார், நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை சிதறடிக்கிறார், நமக்கு விரோதமாய் நின்ற அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை அவர் அதம் பண்ணுகிறார், நமக்கு விரோதமாய் நின்ற செங்கடல்களை பிளக்கிறார், நமக்கு விரோதமாய் நின்ற பார்வோனின் சேனையை மடங்கடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? கர்த்தர் செங்கடலை 14ஆம் அதிகாரத்துல பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு துதி பாடலை 15ஆம் அதிகாரத்தில் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நான் கோர்வையா சொல்லிட்டு வரேன், நீங்க அப்படியே அதை டைரி வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் நோட் இட் டவுன். 14ஆம் அதிகாரத்துல செங்கடல் பிளக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்க இந்த செங்கடலின் ஊடாக அப்படியே வராங்க, வெளியே வராங்க. அங்கே பார்வோனும் அவனுடைய சேனையும் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு நமக்கு முன்னாடி வழி எங்க போறது, வழி இல்லையே. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் தன்னுடைய சேனையை கொண்டு அவன் எதிர்த்து வந்து கொண்டே இருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு எந்த வழியில நம்ம சென்று நம்ம தப்பித்து கொள்கிறதுன்னு தெரியாத ஒரு நேரத்துல, திக்கு தெரியாத நேரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செங்கடல் ஒரு தடையாய் எகிப்தியர்களுக்கு தான் அது தடை. அல்லேலூயா. நமக்கு அது தடை அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். அல்லேலூயா. அவர் நம் முன்னே செல்லுகிற தேவன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? பகலில் மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது வழியை உண்டு பண்ணும். வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குகிற He is the God who makes the way. Hallelujah. He is not only guiding you to his way, he is making a way for you. Hallelujah. அவர் உனக்காய் வழிகளை உண்டாக்குகிறார். வனாந்தரத்தில் வழி உண்டாக்குகிற தேவன். ஆமென். அவாந்தர வெளிகளில் வழி உண்டாக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. மலைகளை நீ மிதித்து அதை பொடியாக்குவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 15ஆம் அதிகாரம் முடிவுல அவர்கள் மாராவுக்கு வராங்க. அந்த மாரா நீர் கசப்பா இருக்கும்போது கர்த்தர்
அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பது, சிலுவை மரத்தை குறிக்கிறது. அப்போ ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வந்த பிறகு சிலுவையை மறந்துடக்கூடாது. மறந்து போயிருந்தானா கர்த்தர் மறுபடியும் ஏதாவது ஒரு கசப்பான மாறாவை அனுமதித்து அவனுக்கு மறுபடியும் சிலுவை மரத்தின் காட்சிகளை காண்பிக்கிறார். அல்லேலூயா. சிலுவை மரத்தில் அவன் அண்டையில் போய் நிற்பது தேவன் சித்தம் அல்ல, அது அண்டையில் நின்று சிலுவையில் அறையப்படுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தை தான் நம்ம நிறைய பார்த்தோம். அதுல கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்த்து காத்திருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை செய்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இத்தனை காலம் மோசேவே பார்த்துட்டாங்க, மோசே மூலமா தான் எல்லாம் கிடைக்குது. இப்போ மோசே சொல்றாரு, இப்போ நான் என் கோலை யூஸ் பண்ணி எதையும் செய்ய சொல்லல கர்த்தர். வானத்துல இருந்து கர்த்தரே மன்னாவையும் காற்று அனுப்பி காடைகளையும் கர்த்தரே கொண்டு வருவார். 30 நாள் காடை அடிச்சு நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க, மன்னா தினந்தோறும் வரும் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு காலம் இந்த மன்னா வந்துச்சு நீங்க பாருங்க. 35வது வசனம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும், குடியிருப்பான தேசம் எங்கன்னா யோசுவா கில்காலை தாண்டி கானானுக்குள்ள அவங்களை பிரவேசிக்க பண்ணினார். அல்லேலூயா. அந்த கானானுக்கு போற வரைக்கும் அவன் கிட்டத்தட்ட 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். கைகளை தள்ளிய சொல்லாமா? ஆமென். மன்னாவை அவர்கள் புசித்த காலகட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா வருஷம் 40 வருஷம். அல்லேலூயா. 40 வருஷம் காலையில டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காமனா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்துல சொல்றாரு. என்னன்னா, அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். என்னதான் நீ கெட்டவனா இருந்தாலும், என்னதான் நீ துன்மார்க்கனா இருந்தாலும், என்னதான் நீ அநியாயம் செய்தாலும், உனக்கும் காலையில சூரியன் ஒளி வீசுகிறது, உனக்கும் நல்லவனுக்கும் காலையில ஒளி வீசுது. அல்லேலூயா. அந்தந்த டைம்ல கரெக்டா கர்த்தர் மழைய கட்டளை இடுகிறாரு. அந்தந்த டைம்ல கரெக்டா இயற்கை சூழல் உங்களுக்கு துன்மார்க்கருக்கும் உண்டாயிருக்கு, நீதிமானுக்கும் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இதுதான் காமன் கிரேஸ். அல்லேலூயா. இது என்ன சொல்லுவாங்க? காமன் கிரேஸ். இந்த இடத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம். இந்த வசனம் ரொம்ப புதிய ஏற்பாடுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆவியானவர் ஆசைப்படுறாரு நினைக்கிறேன். வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு. ரோமன்ஸ் சாப்டர் 1. ரோமன்ஸ் சாப்டர் 1 18வது வசனத்துல வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை யாரும் அநியாயத்துல அடக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு ட்ரூத், அதை சொல்லிடணும். அதை அநியாயமா அடக்கி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை எந்த ஒரு அநியாயத்தினாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அடக்கி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. 19வது வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது ஜனங்களுக்குள்ளே அல்லது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் யார்? தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் வாய்ப்புகளை பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம நினைப்போம் இந்த காட்டுவாசிக்கெல்லாம் யாரு போய் தேவன் கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுவாசிக்கு எப்படி சுவிசேஷம்லாம் சொல்றது எப்படி தெரியும்? கடவுள் இருக்காரா இல்லையான்றதே அவனுக்கு தெரியாதே. மிருகங்கள் அடிச்சு சாப்பிடுறவன் இந்த சென்டினல் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபார்ல, அங்கெல்லாம் இருக்கிற ஜனங்க ட்ரெஸ் இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்றாங்க. அங்க யாருமே போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. அவங்களுக்குலாம் யார் சுவிசேஷம் சொல்லுவா? கடவுள் யாருன்னு எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா தேவன் சொல்றாரு,
உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் இது வரைக்கும் நான் சுவிசேஷமே சொன்னதில்லை, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நான் சுவிசேஷமே சொன்னதில்லை, அவன் எப்படி தேவனை அறிஞ்சு கொள்ள போறான்? அவனுக்குள்ளேயே கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் அவன் வாழ்க்கையில கொடுத்து கொண்டே வரார். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா, he has an opportunity to know God. அவனுக்கு தேவனை அறிகிறதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யாருமே சொன்னதே இல்லையே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் அடுத்து வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ அப்பா இப்படி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்காரே தன்னை அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. ஆமே. அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, இப்ப மனுஷன் வெளிப்படுத்தல, தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? அடுத்த வசனத்துல ஆன்சர் இருக்கு. இப்ப தேவன் சில பேருக்கு சுவிசேஷமே அறியப்படாத இடங்கள்ல தேவனே வெளிப்படுத்துறார். ஆமென். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய வல்லமை உள்ளவர், தேவத்துவம் உடையவர் அப்படின்னு தன்னை அவர் வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. 20வது வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை ஒவ்வொரு வேர்டை நான் விவரித்து சொல்றேன். எப்படி என்றால் அப்படின்னு அர்த்தம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க சுவிசேஷம் உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லலனாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு தேவனே சில காரியத்தை வெளிப்படுத்துறார். he is revealing something about him. ஆமென். எப்படி ரிவீல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, காணப்படாத 2 கேரக்டர் இருக்கு தேவனுடைய, காணப்படாத 2 கேரக்டர். அவரை பார்க்க முடியாது, அவருடைய நித்திய வல்லமைய நம்மளால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இப்ப தேவன் யாரும் நடந்து வந்ததை பார்த்தது இல்லை, ஓடி வந்ததை பார்த்தது இல்லை, இயேசு யாரும் நேர்ல பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த அவருடைய வல்லமை வெளிப்படுறதையும், அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், டிவினிட்டி, அதாவது ஆளுகை செய்கிற கிருபை. ஆமென். அவர் தேவன் இல்லையா, அவர் ஆளுகை செய்கிறார், எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர். ஆமென். அவரை அன்றி வேற யாருமே இதை உண்டாக்கியிருக்க முடியாது அப்படின்றத ஒவ்வொரு நிமிடமும் அவர் நிரூபித்து கொண்டே வருகிறார். எப்படி நிரூபிக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா, உண்டாக்கப்பட்டிருக்கிற வைகளினாலே. எல்லாம் சொல்லுங்க, உண்டாக்கப்பட்டிருக்கிற வைகளினாலே. இப்போ உங்க கையில ஒரு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வாட்ச் இருக்கு, ஏதோ ஒரு எரேசர் இருக்கு, ஏதோ ஒரு காரியங்கள், பென் இருக்கு. இது உங்க கையில இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதை யாரோ உண்டாக்கி இருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? அதே மாதிரி ஏதோ ஒரு பென் இருக்கு, வாட்ச் இருக்கு, ஏதோ ஒரு காரியம், ஆட்டோமேட்டிக்கா அது தானா எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. There is some engineer who designed it and some person who organized that part. Hallelujah. ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியா இருந்திருக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் இணைச்சி ஸ்க்ரூலாம் போட்டு ஒரு வாட்சை உண்டாக்குறான் ஒருத்தன். ஆமென். அவன் தான் படைச்சவன். ஹல்லேலூயா. அந்த வாட்சை படைச்சவன் யாரு? ஆமென். அந்த வாட்சுக்குள்ள இருக்க மாட்டான், வாட்சுக்கு வெளியே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா சொல்ல. அதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இத்தனை கோள்கள், அது இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சன்ன்றது ஒரு ஸ்டார். இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஸ்டார் இருக்கா நம்ம கேலக்சில. அல்லேலூயா. கேன் யூ ஈவன் இமேஜின்? மனுஷன் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இது உண்டாயிருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. தேர் மஸ்ட் பி somebody who created everything. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம், இந்த சூரியனுக்கும் உலகத்துக்கும் ஒரு
தூரம் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் பூமி பூமி மனுஷனால வாழ முடியாத ஒரு பூமியா மாறிடும். கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பூமி சில்லாகி ரொம்ப கூலாகி யாருமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அல்லேலூயா. எக்ஸாக்டா எந்த இடத்துல சூரியனை சுத்தி வந்தா பூமியில மனுஷன் வாழ முடியுமோ, உயிரினங்கள் வாழ முடியுமோ, அந்த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ்ல பூமி சுத்துதான். சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. ஒவ்வொரு லைஃப் உண்டாக்கியிருக்காரு, உயிரை உண்டாக்கியிருக்காரு, ஆமென். ஜீவனை பிறப்பித்திருக்காரு. இதெல்லாம் ஆதி ஆகமத்துல எந்த வேதாகமத்திலும் எந்த மதத்தின் வேதத்திலுமே யார் உண்டாக்குனாங்க அப்படின்றது இல்லை. அல்லேலூயா. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எது பரிகாரம், இதெல்லாம் இருக்கு, மந்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. யார் இந்த உலகத்தை உண்டாக்கினான்? எந்த வேதத்திலுமே இல்லை. அல்லேலூயா. வேதம் படிக்காதவர்கள் கூட ஒரு சூரியனை பார்த்தா சூரியனை படைச்ச ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத அவன் யோசிப்பான். He has a logical thinking capacity. அவனுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. எப்படி இருக்கு பாருங்களேன். ஒருத்தன் இயேசுவையே அறியாம கடவுளை பத்தி கேள்விப்படாம மறிச்சிடுறான் உலகத்துல. நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு நிக்கிறார் அவன் முன்னாடி. அவன் பாக்குறான், எனக்கு கடவுளை பத்தி யாருமே சொல்லல, சொல்லியிருந்தா நான் கடவுளை வணங்கியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லவே முடியாது. அவனுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. ஏன்னா உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாமே தேவனுடைய நித்திய வல்லமைய வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா. அவருடைய தேவத்துவத்தை, டிவினிட்டி, தேவத்துவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. சூரியனை பார்த்தா தேவன் ஒருவர் இருக்கிறார், இதை படைத்தவர் அவர்தான். அல்லேலூயா. சந்திரனை பார்த்தா இதையும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை பார்த்தா இதையும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ரீபாரா ஹந்தரபடகதடவா. யாருக்குமே கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாது பாருங்க. ஆமென். ஒரு பில்டிங்கை பார்த்தா there is a builder, ஒரு பெயிண்டிங்கை பார்த்தா there is a painter. அல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதன் ஒரு சாயல்ல படைக்கப்பட்டிருக்கானா அது தேவ சாயல், தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆமென். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. ஆமென். இது காமன் கிரேஸ். இது என்ன கிரேஸ்? காமன் கிரேஸ். எல்லா ஜனத்துக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல, நாத்திகவாதிக்கு நான் சொல்றேன், அவன் மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. அவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்லலாம், அல்லது இயற்கையே கடவுள்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு அவன் ஆள் மனசுல அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நியாய பிரமாணத்தை அவங்க இருதயத்துல எழுதி, நியாயப்பிரமாணம் ஒரு காரியம் சொல்லுது. முதலாவது நியாயப்பிரமாணம், முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரையே நீ தொழுது சேவிப்பாயாக. அல்லேலூயா. நானே கர்த்தர், நானே தேவன், நானே உண்டாக்கினேன் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. அல்லேலூயா. ஒரே தேவன். ஆமென். அல்லேலூயா. இப்ப 15வது வசனம் பாருங்க, 14ல இருந்து வாசிக்கலாமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, இன்னைக்கு நியாய பிரமாணம் இல்லாத ஜனங்க, தேவ வேதம் இல்லாத ஜனங்க கூட ஐயோ சாமி கண்ணை குத்திரும், ஐயோ எதையோ ஒண்ணு வணங்கணும்னு கல்லையோ மண்ணையோ மரத்தையோ பாம்பையோ மாடையோ எதையோ வணங்குறாங்க பாருங்க. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? ஆமென். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்காருன்னு சொல்லி அவர்கள் எதுக்கு பயப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரூபத்தை கூட, 5 தலை பாம்பு, 7 தலை பாம்பு, அந்த மாதிரி பாம்பை உண்டாக்கி எதுக்கு பயப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சிலையை உண்டாக்கி அதை வணங்குறாங்க. அல்லேலூயா. ஒரு தப்பு ஒருத்தன் செய்யறானா அவனுக்குள்ள மனசாட்சி குத்துது பாருங்க. 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலே குற்றம் உண்டு,
குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கதினாலேயும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அவங்க இருதயத்திலேயே நியாய பிரமாணத்தை இயேசு எழுதியிருக்கிறாரு, கர்த்தர் எழுதியிருக்கிறாரு, மனசாட்சி எழுதியிருக்குது. அல்லேலூயா. இந்த ஜனங்க புறஜாதியான ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள், இவர்களுக்கு தேவனே என்ன பண்றாரு, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. நம்ம பாக்குறோம், ரோட்ல போறோம், ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு ஒருத்தன் போனான்னா எப்படி மனசாட்சியே இல்லாம போறான்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் புறஜாதியா, ஐயோ துடிக்குது, உயிர் துடிக்குது. நான் பாக்குறேன் நிறைய இயேசுவை அறியாத ஜனங்க, ஒரு நாயை ஒரு லாரி இடிச்சிருச்சு, அந்த நாய் துடிச்சிட்டு இருக்கு. உடனே அந்த டிராபிக்ல போய் அந்த நாயை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரோட்டுக்கு இந்த சைட்ல போடுறாங்க. அது யாராவது ஏத்திர போறாங்க, அது பழகிட்டோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? சரி, அவங்களுக்கு கடவுள் அடிப்பாரு இதெல்லாம் கூட யோசிக்கல, அவங்க மனசாட்சி சொல்லுது பாருங்க. அவன் அல்லேலூயா, அப்படி பண்ணு, அந்த உயிரை காப்பாத்து. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இதை உண்டு பண்ணி இருக்கிறார், மனசாட்சியை உண்டு பண்ணி இருக்கிறார் பாருங்க. அவன் இந்த மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும், கடவுளுக்கு இது பிடிக்காது, கடவுளுக்கு இது பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நிறைய வசனங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு காமன் கிரேஸ். ஆமென். தேவன் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை அறியாத தேவ ஜனம் அல்லாத ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரார். அல்லேலூயா. ஆனா இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இன்னும் மேல, அல்லேலூயா, நமக்கு இன்னும் மேல, அல்லேலூயா, ஆமென். சில காரியங்களை வாசிக்கலாம். தேவ ஜனங்களை கர்த்தர் இன்னும் விசேஷத்தமா தான் இருக்கிறேன் என்று காண்பித்து கொண்டே வருகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல எகிப்துக்கு வாதைய கர்த்தர் உண்டு பண்றாரு. அல்லேலூயா. எகிப்து ஜனங்கள் துன்மார்க்கர்கள் இல்லையா? அப்படி நம்ம இமேஜின் பண்ணலாம் இல்ல, அதுதான் உண்மை இல்லையா? எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனப்படுத்தினவர்கள், அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுங்கன்னா போக விடல. அதனால தேவன் அவர்களை வாதையினால அடிக்கிறார். அதுல ஒரு வாதை என்னன்னா கார் இருள். அல்லேலூயா. என்ன இருள்? கார் இருள் அவங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவங்க கார் இருள் வந்து அவர்கள் இருட்டோட இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க இருந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குதுன்னா வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இது ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கும்படிக்கு அதை செய்கிறார். வாசிங்க, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசஸ்தலங்கள் என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. மற்றவங்களுக்கு இருட்டு, ஆனா இவங்களுக்கு வெளிச்சம். அல்லேலூயா. யாத்திராகமம் 13வது அதிகாரம் வாசிக்கிறேன். 13வது அதிகாரம், யாத்திராகமம் 13வது அதிகாரம் 20வது வருஷத்துல வாசிக்குவா. அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு, மறுபடியும் சொல்லுகிறேன், வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கைகளை தலையில சொல்லாமா? ஆமென். தேவ ஜனங்கள் கூடவே கர்த்தர் நடந்து வருகிறார். அல்லேலூயா. அத கண்ணார இஸ்ரவேல் ஜனங்க மேகஸ்தம்பம் மூலமா அக்கினி ஸ்தம்பம் மூலமா பாக்குறாங்க.
ரிமாதாரா சந்தரகலபா. அல்லேலூயா. தேவ ஜனங்க என்னதான் தவறோ பாவம் செஞ்சாலுமே இந்த மேக ஸ்தம்பம் விலகவே இல்லை. அதுக்காக நீங்க போய் பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லல. ஆமே, நல்லா புரிந்துக்கோங்க தேவனுடைய கிருபைய. ஆமே, இந்த தேவ ஜனங்களை வழி நடத்துவதற்காக கர்த்தர் மேக ஸ்தம்பத்தை 40 வருஷ காலம் அவங்க கூடவே இருக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நம்ம பண்ண தேவ ஜனமா இருக்கிற நம்ம பண்ண பாவத்துக்கு கர்த்தர் தண்டிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தா நம்ம இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம இயேசுவை அறிஞ்ச பிறகு சொல்ற கதையை நான் சொல்றேன். அல்லேலூயா. இயேசுவை அறிஞ்ச பிறகு எத்தனை தப்பிதங்களை நீயும் நானும் பண்ணியிருக்கிறோம். ஆமென். நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு, நான் நிறைய பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமையோ துணிகரமாயும் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் மன்னிப்பு கேட்கும்படிக்கு கர்த்தர் என்னை ஏவி என்னை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார். அதிலிருந்து மனம் திரும்ப வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு தேவன் சூரியன் மூலமா, சந்திரன் மூலமா, உலகத்தின் மூலமா, இயற்கையின் மூலமா நான் இருக்கேன்னு சொல்ற கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு கூடவே வந்து நின்று நான் இருக்கேன்னு அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, ரபதனா சந்தரபலா சந்தரகலபா சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி, அப்பா, புறஜாதிக்கு நீங்க வெளிப்படுத்தின மாதிரி நீங்க உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தல, விசேஷித்த விதமா எங்களுக்கு நீங்க உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். எங்களுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? நான் சொல்றேன், மேக ஸ்தம்பம் உன்னோட கூட வருகிறது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்கும் கூட செல்லுது. அந்த மேக ஸ்தம்பத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அது ஒரு மேகத்தின் திரட்சியா இருக்கு. அல்லேலூயா. அது அப்படியே ஒரு கவரிங்கா இருக்கு. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அந்த அந்த மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாராம்? அது வழி நடத்தும்படிக்கு. அல்லேலூயா. அது வழி நடத்தப்படும்படிக்கு. ஆமென். நான் எந்த வழியில போகணும், எந்த திசையில போகணும் என்று காண்பிக்கத்தக்கதாக வழி நடத்தும்படியாக அந்த மேகஸ்தம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்காரு. இது எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, செங்கடலை தாண்டவே இல்லை பாருங்க. அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னாடியே அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து எழும்பி இந்த சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. 40 வருஷம் இவன் வனாந்தரத்துல கர்த்தரை 10 முறை சோதிச்சு பார்த்துட்டான். அல்லேலூயா. ஆனாலும் அவர் விலகல. காதாரபாலா சந்தரா கலபா. அல்லேலூயா. நீங்க தப்பு பண்ண உடனே கர்த்தர் எல்லா கிருபையையும் பிடுங்கிட மாட்டார். ஆமென். இதை நம்ம ஒரு லைசன்ஸா அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். நீங்க ஏதோ ஒரு பாவத்தை துணிகரமாவே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆமென். உடனே உங்க வேலையை கர்த்தர் பிடுங்கிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை முதல்ல உங்ககிட்ட பேசுவாரு, ஏவுவாரு. அப்புறம் மோசே மாதிரி ஊழியக்காரர்கள் மூலமா உங்ககிட்ட ஏவுவாரு, பேசுவாரு. கொஞ்ச காலம் கர்த்தர் பேசாம உங்களை ட்ரையா ஜெபிக்க விடாதபடிக்கு ஜெபிக்க போனாலும் ஜெபிக்க முடியாது, ஆவியானவர் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவார். ஒரு ட்ரைனஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுத்த அனுகூலங்களை கர்த்தர் பிடுங்கிடவே மாட்டார். வீதானா சந்தரகடகலவா. அல்லேலூயா. இதுதான் கிருபை. ஆமென். இந்த கிருபை எதுக்குன்னா, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோதிச்சாங்க பாருங்க. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் வனாந்தரத்துல கர்த்தரை சோதிச்சுட்டே தான் இருந்தாங்க, இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தேவனை. அல்லேலூயா. ஆனா அவங்கள அடிச்சாரு, அவங்கள அக்கினினால இது பண்ணாரு. ஆனா பாருங்க, மேகஸ்தம்பத்தை எடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு இந்த காரியத்தை. எடுங்க,
நெகேமியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். வாசிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 18ல இருந்தே வாசிக்கிறேன். 9:18. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இவன் என்ன பண்றான்? மோசே சீனாய் மலையில மேல போய் தேவனோடு சஞ்சரிக்கிற டைம்ல நடக்கிற காரியம்னா வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோப மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும், ஆமென், தேவனையே கோபமுற்ற பாவம். ஆமென். இப்போ உங்க பிள்ளைய நீங்க கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில அவனை போய் உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளோ பிரயாசம் நீங்க உங்க வாழ்நாளையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேயா? பிள்ளை வேலைக்கு போயிட்டு சொல்லுது, எங்க அம்மா அப்பாலாம் எதுவும் பண்ணல, வேற யாரோ ரோட்ல போற ஒருத்தனை பார்த்து இவன் தான் எனக்கு அப்பா, இவன் தான் என்னை படிக்க வச்சு ஸ்கூல்ல காலேஜ்ல கஷ்டப்பட்டு என்னை இப்ப வேலையை வாங்கி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. சில பேர் ரொம்ப ஸ்டூப்பிடா ஒரு காரியம் கேட்பாங்க என்கிட்ட. பிரஜாதியான ஆட்கள், ஆபீஸ்ல இருக்கிற ஆட்கள்லாம் வச்சுக்கோங்களேன். என்ன கேட்பாங்கன்னா, தேவன் ஏன் தன்னை வணங்கணும்னு சொல்லி வற்புறுத்துறாரு எல்லாரையும் அப்படின்னு கேட்பாங்க. அதான் நான் சொல்றேன், உன் பிள்ளை உன்னை தகப்பன்னு கூப்பிடாம வேற யாரையோ தகப்பன்னு கூப்பிட்டுச்சுன்னா நீ என்னப்பா பண்ணுவேன்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்ல பெருமிதமா, சரி எல்லாரையும் தகப்பன்னு சொல்றது அப்படின்னு பெருமிதமா விட்டுருவியான்னு? தேவன் அப்படியே பெருமிதமா விட்டுற வேண்டியதானே? எதுக்கு அவரு என்னதான் தகப்பன்னு கூப்பிடணும்னு வற்புறுத்துறாரு? அது அந்த பிள்ளைக்கு நல்லது. முதல்ல வேற எவனையும் தகப்பன்னு கூப்பிட்டா அந்த பிள்ளைக்கு அது நல்லது கிடையாது. அவன் தகப்பன் பாக்குற மாதிரி அவன் பார்க்க போறது இல்லை அந்த பிள்ளைய. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் மாத்திரமே தகப்பன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஒரு இடத்துல வசனம் இருக்கு. அதை காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க, அவருக்கு எரிச்சல் இருக்குதான். அந்த எரிச்சல் என்ன எரிச்சல்? ஒரு தகப்பனை தன்னுடைய பிள்ளை தகப்பன்னு கூப்பிடலன்னா வருகிற ஒரு இரிட்டேஷன் தான் அது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஒரு விக்கிரகத்தையும் ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்து இதுதான் என்னை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் கர்த்தருக்கு? அல்லேலூயா. ஆமென். அதை தான் பண்ணி கோபம் மூட்டுறான். அல்லேலூயா. 19வது வசனத்துல நெகேமியா சொல்றாரு, நீர் உம்முடைய மிகுந்த மனதுருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. இவன் என்னதான் பாவம் செய்து கோபம் மூட்டினாலும் அவர் கைவிடலையா. அல்லேலூயா. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உங்க சோதனை நாட்கள்ல ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுங்க, அவர் மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ண, யோபு கிட்ட சொன்ன மாதிரி, நீ தப்பு பண்ணதுனாலதான் உனக்கு இந்த தண்டனை. இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமென். அவர் மனதுருக்கம் உள்ளவர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். எத்தனை தடவை இஸ்ரவேல் ஜனங்க அவரை சோதிச்சு பார்த்தாலும் அவர் அவர்களை கைவிடல. மேக ஸ்தம்பத்தை அவர்களை விட்டு பிடுங்கல. இன்னைக்கு இததான் லைசன்ஸா எடுத்து அநேக ஊழியக்காரர்கள் அதை லைசன்ஸா எடுத்து கிரியேட் செய்யறாங்க. ஆமென். உண்மையா ஊழியம் செஞ்சிருப்பாங்க. ஆமென். உண்மையா தேவனை தேடி ஒரு பெரிய ஊழியத்தை அவங்க கைகள்ல கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருப்பாரு. உயிருக்கும் மேலாக நேசிக்கிற ஜனங்களை அவர்களுக்கு கொடுத்திருப்பாரு. தேவன் கொடுத்திருப்பாரு. ஆமென். பெரிய ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. நல்ல குடும்பங்களை கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்கள், பரிசுத்த ஆவியானவன் அபிஷேகம், இதெல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு. ஆமென். ஆனா அவன் பெருமிதம் கொண்டு இச்சை உள்ளவனாக மாறி அவன்
பாவத்திற்குள் அவன் போய் அந்த ஜனங்களை எல்லாம் பாவத்திற்குள்ள வழி நடத்துகிறவனாய் மாறினாலும் அவன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை அவர் எடுக்காம இருப்பார். அல்லேலூயா. அவன் மேல இருக்கிற வரங்களை அவர் எடுக்காம இருப்பாரு பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் கள்ள போதகன் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லுகிற ஆலோசனைனா கள்ளத்தனமான ஒரு ஆலோசனைன்னு நல்லா தெரியும். ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு வரங்கள் செயல்படும், அற்புத அடையாளங்கள் நடக்கும், தீர்க்க தரிசனம் அழகா சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனா இவன் கெட்டவனா இருக்கானே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். அல்லேலூயா. அவன் உண்மையா ஓடின போது இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து அவன் நம்பிக்கையை பெற்று சம்பாதித்து இருந்திருப்பான். இப்ப கர்த்தர் அதை பிடுங்க மாட்டார். அவனுக்கு கிருபை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அவன் மனம் திரும்புகிறதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. இந்த வாய்ப்பையும் அவர்கள் தப்பா பிரயோஜனப்படுத்துகிறார்கள், பிரயோகிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த வரங்கள் வேலை செய்துன்றதுனால தேவன் அவளோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லாமா? சில பேர் சொல்லுவாங்க, நான் தேவன் என் கூட இருக்கிறாருன்றதுக்கு என்ன தெரியுமா அத்தாட்சி? நான் உயிரோடு இருக்கிறது தான் அத்தாட்சி. அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நீ பாவம் செய்தவுடன் கர்த்தர் கொஞ்ச காலம் உன்னை பிரிக்கிறார். பாவம் பிரிக்கிறார், அவர் பிரிக்கல. பாவம் உனக்கும் அவருக்கும் ஒரு மதில் சுவரை எழுப்புகிறது. ஆதாம் பாவம் செய்த பிறகு அவன் அறிக்கை செய்யாமல் இருந்தது நிமித்தம் அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துறார். அவன் உயிரை எடுத்துடல. அப்பவும் அவன் 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 வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுக்கு அது வெட்கமாய் இருக்கிறது என்று அவனுக்கு அறிந்து தோல் உடைகளை தைத்து கொடுக்கிறாரு, கிரேஸ் கொடுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கிரேஸ் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. முற்றிலுமா அவனை அழிக்கல. ஒரே நிமிடத்துல, ஒரே நொடியில ஆதாம் அழிச்சிட்டு இன்னொரு ஆதாம உண்டாக்கி இருக்கலாமே. ஏன் இதை அழிக்கல? ஏன்னா ஆதாமினுடைய கருவில் நீயும் நானும் இருக்கிறோம். மகனே, மகளே, எந்த தவறும் செய்யாத நீயும் நானும் இருக்கிறோம். தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்வாரி சிலுவையில அவர் என்ன குறிச்சு நினைச்சாரு? ஆமென். இதை நீ விசுவாசிச்சிட்டனா இது உன்னோட மூளை அறிவுக்கு ஒருவேளை புலப்படாமல் இருக்கலாம். ஆனா உன்னுடைய விசுவாசமும் அன்பும் இதுல விளங்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது, இந்த உலகத்தில் அநேக பேர் மரித்திருந்தார்கள், இன்னும் பிறவாமல் இருந்த போதிலும் அவர் என்னை நினைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என் தேவன். ஆமென். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆவலுடன். தாவீது சொல்வாரு, நீங்க ஏன் கடவுள்? அல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சீங்க? என் மேல நீங்க பற்றுதலாய் இருக்கிறீங்க. ஆமென். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது. வாசற்படியில ஒரு இடத்துல ஊழியத்துக்கு நான் போயிருந்த போது ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் ஜெபித்து அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே வரேன். ஜெபித்து கொண்டே வரும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு டவுட்டை பிசாசு கொடுக்காங்க. என்ன டவுட்னா, நான் பேசுற அந்நிய பாஷை, நான் பண்ணுகிற ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறாரா? எத்தனையோ பேர் உலகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பான் அந்த டைம்ல. ஆமென். ஏன் சத்தத்தை கர்த்தர் பரலோகத்துல உட்கார்ந்து அவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆமென். சாத்தான் அந்த தாட்டை கொடுக்குறான், அதை நான் யோசிக்கிறேன். அப்போ உடனே நான் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கும் போது அந்த அந்நிய பாஷையோட இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு வருது. ஆமென். ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. நீதிமானுடைய சத்தத்திற்கு என் காதுகள் திறந்திருக்கிறது. ராதானா சந்தரகடகலாவா. என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? அப்பா, என் சத்தத்தெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க எவ்வளோ பெரிய தேவன். வானத்தையும் பூமியும் அண்ட சராசத்தையும் பூமியில் உள்ளவைகளிலும் சமுத்திரத்தில் உள்ளவைகளிலும் ஊரும் பிராணி சமுத்திரத்தின் மச்சங்கள் இத்தனைகளெல்லாம் படைச்சு இத்தனை ஜனங்க இருக்காங்க. எத்தனையோ கோடி கோடி கணக்கான ஜனங்க உண்மை நோக்கி கூப்பிடுறாங்க. அவங்க மத்தியில என் சத்தத்தை நீங்க கேட்பீங்களா? நினைச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்க சத்தத்தை தான் அவர் கேட்கிறார். ரீபாரா சாந்தாரா காந்தலவா. நீங்க ஜெபிக்க முழங்கால் போடும் போது ஒரு காரியத்தை சொல்லணும். அவர் மனதுருகம் உள்ள கர்த்தர், அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹalleluya. இந்த பாவத்தை செஞ்சு கண்ணுக்குட்டிய வணங்கி இத மோசே எதிர்த்து அதை கரைச்சு அவங்களை குடிக்க வச்ச பிறகு அவர்கள் எனக்கு மன்னா வேணும், எனக்கு இறைச்சி வேணும்னு கேட்ட உடனே மறுபடியும் மன்னாவையும் இறைச்சி தராரு. அல்லேலூயா. மன்னா ஆல்ரெடி தந்துட்டு இருந்தாரு, இறைச்சியை தராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு காணான கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவன் 10 முறைக்கு மேல அவரை சோதித்தது நிமித்தம் அவர் விசுவாசிக்கவே இல்லை அப்படின்றத பார்த்தது நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு, நீ கானானுக்கு போக மாட்ட, உன் சந்ததி போவோன்னு உன் பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. பாருங்க, அவர் உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் ஆயத்தமா பரலோகத்தை உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனா நம்மதான் அந்த வழியை தெரிந்து கொள்ளல. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நம்ம பாவம் செஞ்ச உடனே கதவை பூட்டிட்டாரு, நம்மளை பிரவேசிக்க பண்ணல, ஓரம் கட்டிட்டாரு. கிடையாது, கிடையாது. நல்லா கவனிங்க. ஆமென். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை துரத்துனது காரணம் என்னன்னா, அவன் அங்கேயே இருந்தானா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருப்பான். இவன் பாவமாய் இருக்கிற மனிதனாய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தானா என்றென்றைக்கும் பாவத்துல வாழுவான். இவனால கர்த்தரோட உறவாடவே முடியாது கடைசி வரைக்கும். அவனை இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கைய போட்டு சாப்பிட கூடாதுன்றதுக்காக தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை துரத்துறாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? திஸ் இஸ் a part of grace. ஆமென். இது தேவனுடைய கிருபை. நீங்க பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் பேசுறத நிறுத்துறாரா? உடனே ஒரு அடி விழுதா உங்களுக்கு? உடனே ஆபீஸ்ல உங்க மேனேஜர் திட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறுதா? உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதா? நீங்க பாவம் செஞ்ச உடனே, தேவனை விட்டு கொஞ்சம் விலகின உடனே, உங்க வீட்டுலயோ உங்க ஆபீஸ்லயோ உங்க ஃபேமிலிலயோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதா? அது தேவனுடைய கிருபை மகனே, மகளே. கர்த்தர் உன்னை கண்டித்து மறுபடியும் அவரிடத்தில் கிட்டி சேர்க்கும்படிக்கு கிருபை அளிக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லாமா? ஆமென். நீ மனம் திரும்பும்படிக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. பார்வோனுக்கு 10 வாதைகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், அவர் 10 கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. 10 முறை அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு அவன் கீழ்படியறதுக்கு. அவன் கடினப்படுத்தினான், அவன் கடினப்படுத்தினான். அப்படி இருக்கு வசனம். ஹalleluya. கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அது என்னன்னா, டைம் இருக்கா? ஓகே, 3 நிமிஷம் தான் இருக்கு. பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினாரு. 2-3 இடத்துல வசனம் இருக்கு. அப்ப கர்த்தர் தானே கடினப்படுத்தினாருன்னு நிறைய பேர் பேசுவாங்க. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தர் கடினப்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா, இவன் உடனே போக கூடாதுன்னு சொல்றான்ல, போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கர்த்தர் ஒரு வாதையை அனுப்புறாரு. ஆமென். இந்த வாதை எதை குறிக்குது தெரியுமா? தேவனுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் குறிக்குது. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்புறமா எகிப்துக்கு வந்த 10 வாதைகளும் எகிப்தில் வணங்கப்பட்ட 10 கடவுள்களுக்கு விரோதமான வாதைகள். முதலாவது நைல் நதி ரத்தமாகும். நைல் நதியில இச்சையின் ஒரு தேவதைய நைல் தேவதை என்று சொல்லி அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. நைல் சமுத்திரம் தான் கடவுளாக வணங்கிட்டு இருந்தாங்க. அத உடைச்சார் என் தேவன். அல்லேலூயா. அவர்தான் நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் உடைய தேவன் என்று அவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக அந்த வாதையை அனுமதிக்கிறாரு. உங்க வீட்டுல ஒரு வாதையோ வியாதியோ வருதுன்னா, கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கிறதற்கு இன்னொரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? என் குடும்பம் முழுவதும் 2020 ஃபர்ஸ்ட் வேவ்ல கொரோனால எல்லாருமே வியாதிப்பட்டோம். எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு. ஆமென். என்னுடைய நிறைவு மாத கர்ப்பிணியா இருந்த என்னுடைய மனைவிக்கு கொரோனா வந்துச்சு. ஆனா நான் சொல்றேன், என் வாழ்க்கையிலேயே நான் அந்த டைம்ல தேவனை தேடின மாதிரி என்னைக்குமே நான் தேடலை. அல்லேலூயா. இந்த வியாதி, இந்த பாடுகள் எல்லாமே தேவனோடு என்னை கிட்டி இணைப்பதற்காக. அல்லேலூயா. அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், யூ ஹாவ் a renewed mind. ஆமென்.
புதிதாக்கப்பட்ட இருதயம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஹalleluya, ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் நான் இருக்கிறேன் 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 அநேக அற்புத அடையாளங்கள் மூலமா காண்பித்து கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, உன் கண்ணு அதை பார்க்க மாட்டேங்குது. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாராக, திறப்பாராக, திறப்பாராக. ஒவ்வொருவரும் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில பண்ண கிருபைகளை, அனுகூலங்களை, அற்புத அடையாளங்களை பார்க்கும்படியாக செய்ய. கிருபை, ஒவ்வொரு காரியமும் கிருபை. தெரியுமா, அநேக இடங்கள்ல எனக்கு கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அநேக இடங்கள்ல 2-3 டைம். அந்த இடத்துல எல்லாம் கூட ஆக்சிடென்ட் ஆன உடனே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 4 பேர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா, ஹalleluya, ஆமென் சொல்லாமா? எவனோ என்னை அடிக்கிறதுக்கு வர ஒரு சூழ்நிலை வரும்போதும் என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு 4 பேரை வச்சிருப்பாரு. அல்லேலூயா, ஹalleluya. ஆபீஸ்ல என்னை எதிர்க்கிறதுக்கு யாராவது எழுப்புனா அவனை அடிக்கிறதுக்கு உடனே கர்த்தர் இன்னொரு ஆளை எழுப்புவாரு. இவன் யாரோ எனக்கு உதவி செஞ்சுட்டு போறான் நான் யோசிச்சது உண்டு. ஆமே, அங்கெல்லாம் சொல்றாரு, தம்பி நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். தங்கச்சி நான் உன் கூட இருக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்க பெரியவர்களே நான் உன் கூட இருக்கிறேன். பாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, ஒரு மேக ஸ்தம்பம் உன் கூடவே இருக்கு. I couldn't stop preaching, I couldn't stop telling about God right now. எனக்கு டைம் போறதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவுகிறதை நான் உணர்கிறேன். ஹalleluya. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய கைகளை பிரித்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்ததை காட்டிலும் உன்னை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க 10 முறை சோதிச்சாங்க, நீ எத்தனை முறை என்ன சோதிச்சிருக்க, ஆனா நான் உன்னை விட்டு போலையே. கொஞ்ச நாள் நான் பேசாம இருந்தேன், ஆனாலும் நான் உன்னை விட்டு போல. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு மாறல. அந்த கிருபையுடைய definition என்ன தெரியுமா? It is an unmerited favor. It is an unmerited favor for an unworthy person. நீ பாத்திரவானே கிடையாது அந்த ஆசீர்வாதத்துக்கு, நீ பாத்திரவானே கிடையாது கர்த்தர்னால வருகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு. ஆனா கர்த்தர் அதை கிருபையா உன் கையில கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகல. ஏன் தெரியுமா? நீ நல்லவன்றதுக்காக நான் விலகல, நீ நல்லவன்றதுக்காக நான் விலகாம இல்ல, நான் மனதுருகம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவர்கள் வனாந்திரத்தில் நான் கைவிடல, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தை, அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த தம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டு, நல்ல ஆவியை கட்டளையிட்டிருக்காராம். பரிசுத்த தாவீது பாவம் செஞ்ச பிறகு ஒரு ஜெபத்தை பண்றாரு, பரிசுத்த ஆவிய, அந்த நல்ல ஆவிய என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இமேஜின் நான் நிறைய நினைச்சிருக்கேன், அப்பா நான் பாவம் செஞ்ச உடனே என் மேல இருந்த அபிஷேகத்தை நீங்க புடிங்கிருக்கலாமே. எத்தனையோ ஓட்டி கர்த்தர் இதை செய்யின்னு சொல்லுவாரு, நான் அதை செஞ்சதில்லை. அல்லேலூயா. அப்போ உடனே கீழ்ப்படியாம நான் இருந்திருக்கேன்ல, உடனே நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவி எடுக்கலையே. அல்லேலூயா. சிம்சோனுக்கு 3 சான்ஸ் தான் கொடுத்தாரு, 3வது சான்ஸ் பரிசுத்த ஆவி எடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆனா எனக்கு எத்தனையோ, நான் சொல்லுவேன் எத்தனையோ லட்ச சான்ஸ் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்னை விட்டு மாறவில்லை. மலைகளே விலகி போனாலும் கிருபை மாறாது, கிருபை மாறாது, ஒப்புரவாயிடு.
எங்க கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி முழங்கால் படியிட முடிஞ்சிருதுன்னா, யூ கேன் kneel down and look upon the Lord. God is going to meet you right now. Amen. உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். நான் இந்த ஜூம் மீட்டிங்ல எதையோ கத்துக்கணும்னு வராதீங்க, நான் கர்த்தரை சந்திக்கணும்னு வாங்க. ரிமாரா சந்த ரகட கதடவா. This Zoom meeting is not to make you learn something from the word of God. This is for you to meet God. ரது சந்தரே அந்தலோ சகதட கட கதட கட. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, அப்பா விபச்சார பாவத்துல இருந்திருக்கேன், வேசித்தன பாவத்துல நான் இருந்திருக்கிறேன்னு சொல்லுகிற மகனே மகளே, என்னை கேட்டு கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களே, யூடியூப்ல என்னை கேட்டு கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். கழுகு தன்னுடைய சட்டைகள் அடித்து உயர பறக்கிறது போல கர்த்தர் நீ காத்திருந்தது நிமித்தம் உன்னை பறக்க பண்ணுவார். அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. அப்பா என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓட. அப்ப கூட அவர் விலகல பாருங்க, முகத்தை மறைகிறார். கொஞ்ச காலம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தினால உன்னை நான் சேர்த்து கொண்டேன், உன்னை நான் சேர்த்து கொண்டேன். உன் இளவயது பக்தியை நான் நினைக்கிறேன், உன் இளவயது பக்தியை நான் நினைக்கிறேன். நீ மனம் திரும்பும்படிக்கு உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? நீ பாவம் செஞ்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் நீ வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே உன் வாயிலிருந்து நான் பண்ணது தப்பு என்று நீ சொல்லத்தக்கதாக நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் கேட்டேனே. ரகட கதடகா தூர கந்த ரபட கதட கட கதடபா. மன்னிக்க முடியாத அநேக பாவங்கள் இன்றைக்கு நிவர்த்தி ஆகிறதை பார்க்கிறேன். இதோ ரீகமாரா சந்தரபட கதலபா. நீ தேவனுடைய ஊழியக்காரனாய் கூட இருக்கலாம் ஏசையாவே, ஆனால் நீ தேவனை பார்த்த பொழுது என் வாய் அசுத்தமுள்ள வாய், என் உதடு அசுத்தமுள்ள உதடு என்று அறிக்கை செய்த பொழுது இதோ வானத்தின் பலிபீடத்தில் இருந்து ஒரு தூதன் ஒரு குடலில் ஒரு அக்கினி தழலை எடுத்து கொண்டு வந்து அது வாயை தொடும்படி செய்தான். பாவம் நிவர்த்தி ஆனது. இதோ நீ அறிக்கை செய்யாத பாவங்கள் நிவர்த்தி ஆகிற நேரம் வாய்களை விரிவாய் தரங்க, வாய்களை விரிவா தரங்க. கர்த்தர் உங்களை நிரப்புகிற நேரம், கர்த்தர் உங்களை சுகமாக்குகிற நேரம், கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிற நேரம். லீக் அந்தரபலவு சந்தரபடகதலபா. எழும்பி நிற்கிற பொல்லாத அந்தரபலேஷின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியுட்டு இந்த வேளையில, எரியுட்டு இந்த வேளையில. மகிமையை திருடுகிற பொல்லாத ஆவி, தேவனுடைய மகிமையை திருடுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால எரி. ரகட கதட கட கதடபா அந்த ரபட கதட கட கதன கட கதட கட கதலபா. உன் தலையில் இருக்கிற நிலாக்களை பிறைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால தேவனை வஞ்சித்து ஜனங்களை வஞ்சித்து பொல்லாப்பான காரியங்களை செய்ய பண்ணுகிற பொல்லாத அந்தரபலேஷன் வல்லமைகள் கட்டிந்து கொள்ளப்படுகிறது, கட்டிந்து கொள்ளப்படுகிறது. ரகட கதடபா. அகந்த யோசின் வல்லமைகள் சிந்தனை விட்டு வெளியேறட்டும். தேவனை யோசிக்க முடியாதபடிக்கு சிந்தனை பிடிக்கிற காரிருள்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். ரபதடபா ரகட கதடிபட கதடபா. வானங்கள் தரகப்படட்டும், வானங்கள் தரகப்படட்டும். வஞ்சிக்கிற பொல்லாத வல்லமைகள் ரிக்கந்தரபலபா அந்தரபடக துணமுறை அந்தரபடகதலபா. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு உங்களுடைய சிந்தனையை விட்டு வெளியேறட்டும். Fire in the name of Jesus. Fire in the name of Jesus. கட்டிகள் உடைகிற நேரமாய் இருக்கிறது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் இதோ மனதுருக்கம் உள்ள கர்த்தர். நீ கண்ணுக்குட்டியை உருவாக்கி வச்சிருந்தாலும் அவருடைய மேக ஸ்தம்பம் உன்னை விட்டு விலகல, அவருடைய அக்கினி ஸ்தம்பம் உன்னை விட்டு விலகல. அந்தோ ராகோ தோடபு ருக்கிந்திரிவி சந்தரபடகதடவா ரிமலா சந்தரே சிக்கனங்கதடபடகதடகடகதடவா. எங்கே ஓடுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கோ ஓடி ஒளிய முடியுமோ.
எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கோ ஓடி ஒளிய முடியும். எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது பிதாவே. எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், உமக்கென்று எங்களை பிரித்தடும், உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றும். கஷ்டத்திற்காக காத்திருக்கிறோங்கள் தேவனே. தடைகள் யாவும் உடையட்டும் பிதாவே. நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க, சதையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உடைய பரிசுத்த ஆவி எங்களை விட்டு விலகும்படி செய்யாதிரும். கிருபையாய் உடைய ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும். சதரபலூஷி கணங்கதடகடகடகலவா. சத்தத்திற்காய் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை